இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில திமுகவோட ஜென்சி இளைஞர்கள் மாநாடு நடந்திருக்கு. இது ரொம்ப ஒரு அதிசயிக்கத்தக்க விஷயம். ஏன்னா, இளைஞர்கள பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் வயப்படுத்தலாம் அப்படின்னு திமுக யோசிக்குது. இது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அப்படி எதுவுமே நடந்ததா நமக்கு தெரியல. ஆனா முன்னாடி நடந்திருக்கு. எப்ப அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா இருந்தப்ப நம்ம இளைஞர்களால தான் அப்ப இருந்த இளைஞர்களால தான் திமுகங்கிற ஒரு கட்சியே வளர்ந்து, அதன் மூலியமா அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சு கோட்டையில போய் உட்காந்தாங்க. ஆனா இப்ப இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே திமுகல தஞ்சம் புகுந்து, திமுகங்கிறத தரமட்டமாக்கணுங்கிறதே உண்மை. சுத்தி இப்ப நம்ம முன்னாள் முதல்வர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது திமுக ஏன் தோத்தது அப்படிங்கிறத பற்றி விரிவான ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி நம்மளோட சுற்றி இருக்க திமுக மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. ஆனால் சுற்றி இருக்க அவங்க அனுப்பிச்சு எல்லாத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலின் படித்து முடிச்சுட்டு தான் சொன்னார். ஆனால் அவர் என்ன படித்தார்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஒன்று நல்லா படிச்சிருக்காரு. என்னென்னா, இளைஞர்களை பார்த்திங்கன்னா நம்ம அரசியல் வயப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்காக வேலை செய்ய வச்சா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே நிச்சயமாக ஒரு வெற்றியை தான் தரும். அதுதான் உண்மை. அதனால தான் டிவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களை மட்டும் இல்லை, குழந்தைகளை கூட வேலை செய்ய சொன்னாங்க. ஒரு காலத்தில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம முதல்வர் திருச்சி மாநாட்டில் சொல்லியிருந்தார். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடந்த ஜென்சி இளைஞர்கள் மாநாட்டில் சிலர் பேசுனது உண்மையிலேயே தற்குறித்தனமாக தான் இருந்தது. ஆனால் அவங்கள இன்னமும் நீங்கள் ஓரளவு மெருகேற்றுனீங்க அப்படின்னா அடுத்து நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன அப்படின்னா, திரும்பவும் உங்களை சுற்றி இருக்க சில கோமாளிகளை திரும்பவும் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சிங்சாங்க நடிப்பாங்களே தவிர்த்து உங்களை நிச்சயமாக அடுத்து திரும்பவும் ஆட்சி கட்டில் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க கொண்டு வர மாட்டாங்க. அதாவது திமுக எப்பயுமே 2வது தடவை ஜெயிக்கும் ஜெயிக்காது அப்படின்னு ஒரு ஒரு எழுதப்படாத விதி ஒன்று இருக்குது. அதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இளைஞர்களை இவங்க சொல்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா அதை மக்கள் பார்ப்பீங்க, உற்று நோக்குவாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் திமுக இருக்கவங்க எல்லாரும் கோமாளிகளாக தான் போவீங்களே தவிர்த்து நிச்சயமாக ஒரு ராஜாவாக ஒரு கிங் மேக்கராக ஆக முடியாது. அதாவது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உண்மை பக்கம் ஒரு 95% உண்மை இருக்கணும். ஒரு 5% மிகைப்படுத்தி சொல்லலாமே தவிர்த்து பொய்யான விஷயத்தை மக்கள் மனசில் நீங்கள் திணிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இதே நிலைமை தான் வருங்கிறத நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். அதனால் திமுகவும் அதை சுற்றி இருக்கவங்களும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னோட வேண்டுகோள் மட்டும்தான். நீங்கள் இப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இன்னும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் காணோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்கே போனாருன்னே தெரியல. அவரை தேடி கண்டுபிடிச்சா சன்மானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் இப்போ இருக்குது. ஒருவேளை 6 மாதம் கழித்து பார்த்துக்கிறலாம் அப்படின்னா உங்களை மறந்துடுவாங்க. அரசியலுங்கிறது பார்த்திங்கன்னா நிகழ்காலம். அது நம்ம நிகழ்காலத்திலேயே இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டுமே எதிர்காலம் நமக்கு நிலைக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.